ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டது தான் ஹோப்பனோபோனோ டெக்னிக். இந்த கிளென்சிங் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் புரியாமல் வெறும் மேலோட்டமாக பயன்படுத்துறது நமக்குள்ள அந்த கிளென்சிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்காது. அப்போது இந்த வார்த்தைகளின் அடிப்படை என்ன, இதை ஒரு ஹீலிங் அதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்தும் போது எப்படி அதோட இணைச்சி பயன்படுத்தினா நடக்கும்ன்றதை இங்கே பேச போகிறோம். முக்கியமாக இது நம்ம ஹோப்பனோபோனோ சீரிஸோட 2வது வீடியோ. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வர இருக்கிற 3rd வீடியோவில் ஹோப்பனோபோனோவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பயன்படுத்துறது, ஒரு ஹீலிங் அப்படின்றது எந்த நேரத்தில் பண்ணலாம், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பண்ண முடியும், இந்த மாதிரி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். இந்த வீடியோவில் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ளே இருக்கிற அந்த மீனிங் என்ன அப்படின்றத ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். நம்ம பயன்படுத்துகிற அஃபர்மேஷன் மாதிரி இந்த 4 வார்த்தைகள் கிடையாது. இதை நீங்கள் எந்த தேவைக்கும், அதாவது எதை கிளென்ஸ் பண்ணாலுமே நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். அப்படிங்கிறப்போ இதை ஒரு ஜென்ரல் அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு தேவைக்கும் மீனிங்ஃபுல்லாக அந்த கிளென்சிங் ப்ராசஸில் பயன்படுத்துறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு உண்டான மீனிங் புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப அவசியம். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸுமே ஒரு சீக்வன்ஸில் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் இதை எப்படி வேணால் யூஸ் பண்ணலான்ற அர்த்தம் இங்கே கிடையாது. காரணம், இப்போ ஒரு கதவை திறக்கிறதுக்கு 4 சாவிகளை பயன்படுத்தணும் அப்படின்னா ஐஎம் சாரி அப்படின்றதான் முதல் சாவியாக இருக்கும். தென் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, அப்புறம் ஐ லவ் யூ. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஆர்டராக சொல்கிறது ரொம்ப அவசியம். இந்த 4 சாவியும் நம்ம சொல்கிற அதே சீக்வன்ஸில் பயன்படுத்தும் போது தான் இந்த கிளென்சிங் டெக்னிக் வேலை செய்யுது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் ஒவ்வொரு பிளாக், அதாவது இன்டர்னல் பிளாக்கு ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நம்ம கான்ஷியஸ்குள்ளே ஒரு பிளாக் ஏற்படுது அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் லோ ஃப்ரீக்வன்சி இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். பயம், கோவம், துக்கம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனை, இது எல்லாமே நமக்குள்ளே ஒரு லோ ஃப்ரீக்வன்சி ஐடியாஸ்லாம் உருவாக்கி வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸுமே உங்களுக்குள்ள ஒரு ஹை வைப்ரேஷன் எமோஷன்ஸை உருவாக்குது. முக்கியமாக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் பயன்படுத்துகிற கிராட்டிடியூட், லவ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாக்கின் ஸ்கேல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஒரு விஷயம் இருக்குது. அதில் இதை ஒரு ஹை வைப்ரேஷனல் வேர்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸுடைய டீப்பான மீனிங் என்னன்றதை பார்ப்போம். இதில் முதல் விஷயம் ஐம் சாரி அப்படின்றது. இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே நெகட்டிவ் ஷேடில் வர்றது கிடையாது. ஐம் சாரின்றது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றது கிடையாது. அதாவது கில்ட் ஃபீலிங் உருவாக்குறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே நம்ம பார்க்கல. ஐம் சாரின்றது என்னுடைய அவேர்னஸை குறிக்குது, அதாவது இதை நான் உணர்றேன். அப்போது இங்கே நம்ம இந்த ஐம் சாரி யூஸ் பண்ணும்போது இப்படி ஒரு சூழல் இருக்குதுன்றதை நான் புரிஞ்சிக்க முடியுது, நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் எனக்கு ஒரு ஃபியர் இருக்குது, அதை நான் ஹீல் பண்ண நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல ஐம் சாரி தட் ஃபியர் எக்ஸிஸ்ட் இன் மீ, எனக்குள்ளே அந்த பயம் இருக்குதுன்றதை நான் ஏற்றுக்கிறேன், அக்னாலஜ் பண்ணன்றதான் இந்த ஐம் சாரி ஸ்டேட்மெண்ட்டுடைய மீனிங். அப்போது இந்த ஃபியரை நான் கிளென்ஸ் பண்ணுறதுக்காக, எங்களுக்குள்ளே இந்த ஹீல் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த ஹோப்பனோபோனோ டெக்னிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா முதல் நான் பயன்படுத்த போகிறது ஐம் சாரி. இந்த ஃபியரை எனக்குள்ளே நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உருவாக்கியிருக்கேன், ஆனால் இது எனக்குள்ளே இருக்குன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஐம் சாரி. அப்போ இந்த இடத்துல இது ஒரு ப்ளேமாவோ நெகட்டிவாவோ பார்க்காம நம்ம அந்த ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மேபி இது ஒரு பர்சனோடைய நமக்கு இருக்கிற ஒரு சண்டையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கோவமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கெரியரில் பார்க்கக்கூடிய நெகட்டிவான சூழலாக இருந்தாலும் சரி, இது இருக்குன்றதை நான் அக்னாலஜ் பண்ணுறேன், நான் ஏற்றுக்கிறேன், ஐம் சாரி. இதுதான் இதனுடைய மீனிங். இது எந்த இடத்துலையும் ஒரு நெகட்டிவ் ஷேடில் அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். நான் ஹோப்பனோபோனோவை பற்றி நான் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டப்ப கூட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை படிக்கும்போது நம்ம ஒரு பாசிட்டிவான மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம், நம்ம ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்லேயே ரொம்ப நாளாக அந்த ஹோப்பனோபோனோ டெக்னிக் பற்றி ரொம்ப டீப்பாக தேடவோ முயற்சி பண்ணவோ இல்லை. ஏன்னா ஐம் சாரி, ஃபர்கிவ் மீ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளை லோ வைப்பில் கொண்டு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இதை எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சனோ, இது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சனோ, அதில் இருக்கிற மீனிங் என்னன்னு என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் ஷேடில் வர ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அடுத்தது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம யார்கிட்ட சொல்கிறோம், இதை யார் கேட்குறா அப்படின்றது. பொதுவாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள்னு வரும்போது நம்ம இந்த யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுவோம், சோல்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுவோம், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போகும்போது காடுன்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுவோம். நம்ம ஏதோ ஒரு ஹையர் கான்ஷியஸ்க்கு இல்லை ஹையர் செல்ஃப்க்கு இதை நம்ம சொல்கிற மாதிரி பார்ப்போம்.
பட் பொதுவாக மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வரும்போது நமக்குள்ளே ஏற்படுற சிந்தனைகளுக்கு நம்ம தான் காரணம். ஹொப்போனோபோனோவோட ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நமக்குள்ளே ஒரு சிந்தனை உருவாகிறனால தான் அந்த ஒரு பிளாக்கே உருவாகுது. எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்குறோன்னா அது நம்மளுடைய பிரதிபலிப்பு அப்படின்றது தான், அதை ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த டெக்னிக்குமே பேசுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. மேபி உங்களால் இதை வந்து ஒரு உருவப்படுத்த முடியல அப்படின்னா, மேபி நீங்கள் உங்கள் சோல்க்கே சொல்லிக்கிறதா வச்சுக்கலாம். அது உங்களோட பிலீஃப் சிஸ்டத்துக்கு எப்படி ஏற்றுக்க முடியுதோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம உடனே வந்து ப்ரே பண்ணுறோம், கடவுள்கிட்ட சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது. முதல்ல இந்த மாதிரியான பிளாக்ஸ் நமக்குள்ளே இருக்குது, நமக்குள்ளே இருக்கிற நமக்கே நம்ம பேசிக்கிறது தான் இந்த ஓவரால் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சோல்கிட்ட பேசிக்கிறோன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்றது நம்மக்கிட்ட அந்த ஒரு நெகட்டிவ் பிளாக், ஒரு ஃபியரோ இல்லை அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸோ வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் எனக்குள்ளே ஹோல்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி, அதாவது அதை லெட் கோ பண்ணுற மாதிரி. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு பிரச்சனையில் நம்ம சரண்டர் ஆகிற மாதிரி. இது நம்ம இன்னொரு பர்சன்கிட்டேயோ இல்லை இன்னொரு சுச்சுவேஷன்கிட்டேயோ போய் நம்ம சரண்டர் ஆகலை. நம்ம அந்த மெமரியை, அந்த பிளாக்கை கேரி பண்ணுறோம், அந்த கோவத்தை கேரி பண்ணுறோம், இல்லை அந்த பர்சன் மேலே இருக்கிற தப்பான பர்செப்ஷனை கேரி பண்ணுறோம். அதுக்கு நான் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இப்போ ஒரு விஷயத்தில் நான் மன்னிப்பு கேட்குறோன்னாவே அந்த பிரச்சனையிலேருந்து நான் விளைவிக்கிறேன், அங்கேருந்து நகர்றேன், எனக்கு அது வேண்டாம், அது நான் வந்து விடுவிக்கிறேன் அப்படின்றத அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படிங்கிறப்போ இந்த பிரச்சனையிலேருந்து என்னை நான் விடுவிக்கிறேன், இல்லை இந்த மெமரியிலேருந்து என்னை நான் விடுவிச்சுக்கிறேன், இந்த ஒரு கிரட்ஜிலேருந்து என்னை விடுவிச்சுக்கிறேன்ற மாதிரி தான். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றையுமே நீங்கள் ஒவ்வொரு தேவைக்கும், அதாவது ஒவ்வொரு ஹீலிங்க்கும் பயன்படுத்தும் போது அந்த ஹீலிங்கோடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பயன்படுத்திக்கணும். அடுத்தது தேங்க்யூ. தேங்க்யூன்றது தனிப்பட்ட முறையிலையுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஹீலிங் ப்ராசஸ் தான். அதாவது ஒரு சுச்சுவேஷன் மேலேயோ இல்லை ஒரு பர்சன் மேலேயோ இல்லை ஒரு பொருள் மேலேயோ நீங்கள் நன்றியோடு இருக்கும்போது அது நமக்கு பல மடங்கு வளரும். அப்போது நன்றி உணர்வுன்றதே தனிப்பட்ட ஒரு ப்ராப்பர் ஹீலிங் ப்ராக்டிஸ் தான். அதை இங்கே 3வது ஸ்டேட்மெண்ட்டாக பயன்படுத்துகிறோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் இப்படி ஒரு சூழல் இருந்ததை புரிஞ்சுக்கிட்டேன், அக்னாலேஜ் பண்ணுறேன், அது எனக்கு புரியுது, ஐ எம் சாரி, இதை என்கிட்டேருந்து விடுவிக்க நான் முயற்சி பண்ணுறேன், ஃபர்கிவ் மீ, நான் சரண்டர் ஆகிறேன், இந்த சூழல் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் சரண்டர் ஆகிறேன், இது என்கிட்டேருந்து போகணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் நான் அதை ஹோல்ட் பண்ணிட்டேன், ஃபர்கிவ் மீ. அடுத்தது தேங்க்யூ அப்படிங்கிறப்போ இந்த ஹீலிங் ப்ராசஸ் இனிஷியேட் ஆனதுக்கு நன்றி. அதாவது இந்த சூழலில் நான் எதை ஹீல் பண்ண நினைக்கிறேனோ அது இனிஷியேட் ஆகிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூன்ற ஸ்டேட்மெண்ட்கான அர்த்தம் இதுதான். அந்த கிராட்டிடியூடை தெரிவிக்கிறது, நான் எதிர்பார்க்குற விஷயம் அது அந்த இடத்துக்கு வந்துடும், அந்த தேங்க் பண்ணிட்டோன்னா அந்த வெற்றிடம் நிறைஞ்சிரும் அப்படின்றது தான். இப்போது நீங்கள் சில பேர் வந்து நடைமுறையில் பயன்படுத்தும் போது, நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கேன், இந்த பதில் நீங்கள் கொடுப்பீங்க நம்புகிறேன், நன்றின்ட்டு போயிடுவோம். ஏன்னா அந்த நடக்க போகிற விஷயத்துக்கு முன்னாடியே நன்றி கூறுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த ஹீலிங்கில் நான் இதை அக்னாலேஜ் பண்ணி இந்த ஹீலிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹீலிங்ஸ் பற்றி பேசும்போது, இந்த ஹீலிங் இருக்கும்போதே இது நடந்துரும் நம்புகிறேன், இது என்கிட்டேருந்து போகிறதுக்கு நன்றி அப்படின்றத இங்கே தேங்க்யூன்றதை முன்னாடியே தெரிவிச்சிடும். சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் இந்த ப்ராசஸில் ஹீல் ஆக போகிறீங்கன்றதை முன்னரே அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி, முன்னரே நீங்கள் வந்து தேங்க் பண்ணிடுற மாதிரி, அவ்வளோதான். எப்படி நம்ம மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த மாதிரி, கிடைச்ச மாதிரி நமக்குள்ளே ஒரு சிந்தனை உருவாக்குறோமோ, இங்கேயும் தேங்க்யூ அந்த மாதிரி தான் வேலை செய்யுது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஐ லவ் யூ. இங்கே நம்ம தமிழாக்கம் பண்ணி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்றது தான். இது ஒரு கம்ப்ளீட் ரீசெட்டுன்னு சொல்லலாம். அந்த 4th ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம இந்த ஹீலிங்கோட ஃபைனல் பேண்டேட் மாதிரி. ஸோ இதை பயன்படுத்தும் போது நம்ம ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஹை வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிக்கு போகிற மாதிரி. அன்புன்றது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கோர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதல் வீடியோவில் பேசியிருக்கும்போது -1 0 தென் 1ன்னு ஒரு கான்செப்ட் பற்றி பேசியிருந்தேன். அதாவது ஹொப்போனோபோனோவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, -1லேருந்து நம்மளை 0க்கு கொண்டு வருது. அதாவது நம்ம ஹீல் ஆகாமல் பிரச்சனைக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா, நம்மளை ஹீல் பண்ணுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் போது நம்ம -லேருந்து 0வை ரீச் ஆகிறோம். ஸோ இந்த பகுதி தான் ஹொப்போனோபோனோவில் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இங்கே ஐ லவ் யூன்றது இந்த சென்டர் பாயிண்ட் 0ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அத்தனைக்கும் நடுநிலையான வார்த்தை. இதுக்கப்புறம் தான் கில்ட், ஹேட் இதெல்லாம் இருக்கலாம். இதுக்கப்புறம் தான் இதை தாண்டி இருக்கிற மற்ற எமோஷன்ஸ்லாம் வரலாம். பட் அன்புன்றது தான் உங்களை அந்த கோர் ஃப்ரீக்வன்சிக்கு சென்டர் பண்ணக்கூடிய விஷயமா இங்கே பார்க்கப்படுது. நம்ம பயன்படுத்துகிற இந்த 4 வார்த்தைகளில் அன்புன்றது தான் டிவைன் ஸ்டேட்டுக்கு உங்களை கொண்டு போகுது. ஸோ அப்போ இந்த ஹீலிங்கில் அந்த பிரச்சனையை நீங்கள் அழிச்சிட்டு அந்த இடத்த நீங்கள் வந்து நிரப்புறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான்
இந்த ஐ லவ் யூன்ற ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஹீலிங் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ஐ எம் சாரி, ஐ ஃபர்கிவ் யூ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிறப்ப இந்த ஐ லவ் யூன்றது இது நடந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், இதில் என்னுடைய பெர்செப்ஷன் தப்பாக இருந்திருக்கு, இதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் சரண்டர் ஆகிறேன், என்னை நன்றியோடு ஏற்றுக்கோ. அண்ட் ஃபைனலாக ஐ லவ் யூ அப்படிங்கிறப்போ இந்த சுச்சுவேஷனை தாண்டி நான் அன்பு செலுத்துகிறேன், அதாவது இந்த ஹீலிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. இதே தான் வேற ஒரு எமோஷனுக்கும் பயன்படுத்தலாம். உணர்வு சார்ந்த பிரச்சனைகள், பிளாக்ஸ்க்கு அதை ஹீல் பண்ண நினச்சாலும் பயன்படுத்தலாம். ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் இதே தான். இது எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணுறது அப்படின்றத சில எக்ஸாம்பிள்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை வந்து ஒரு வெறுமனே வார்த்தையாக பயன்படுத்தாமல் இதனுடைய மீனிங் தெரிஞ்சு நம்ம அந்த ஹீலிங் பீரியடில் இதை புரிஞ்சு பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்லுவேன். நம்ம ஒரு வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி முன்னாடியே கேள்விப்பட்டிருப்போம். 2 பாத்திரங்கள் எடுத்துகிட்டு 2யும் தனித்தனியாக வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் வந்து நல்ல விஷயங்களை பேசியும், இன்னொரு பாத்திரத்துக்கு தண்ணியில் வந்து மோசமான திட்டுற மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களை பேசியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துகிற அந்த தண்ணி வந்து வேறு மாதிரியான மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை காட்டுறதாகவும், நெகட்டிவ் அப்படின்ற பாத்திரத்தின் தண்ணி வந்து ஒரு தப்பான மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை காட்டுறதாகவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்திருக்கும். இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ஆர்டிக்கலும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ஈவன் யூடியூப்லேயே போய் செக் பண்ணிங்க அப்படின்னா, வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்னு போட்டிங்கன்னா நம்ம தமிழில் கூட சில பேர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 கப்பில் இருக்கிற தண்ணீர்லையும் சாப்பாட்டை தண்ணிக்குள்ளே போட்டு சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. இது என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, வார்த்தைகளுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதனால் கூட பாதிப்பு ஏற்படும் புரிய வைக்கலாம். ஸோ இந்த ஹீலிங் டெக்னிக்கும் அதை சார்ந்தது தான். இங்கே நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த ஹீலிங்கை பண்ணுறோம். ஸோ அப்போது அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன, அது எப்படி பயன்படுது, என்னென்ன விஷயங்களை உருவாக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சுருக்கமாக இந்த ஹீலிங் எப்படி பயன்படுத்தலாம், எந்த நேரத்தில் பயன்படுத்தலான்றதையும் எங்கே பயன்படுத்தக்கூடாதுன்றதையும் கிறிஸ்பாக சொல்கிறேன். சுருக்கமாக இந்த பயிற்சியை எப்படி பயன்படுத்தலாம், எந்த நேரத்தில் பயன்படுத்தலாம், எங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் இதை பற்றி ரொம்ப டீப்பாக பேச போகிறோம். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி பயன்படுத்துறதுன்றதை சிம்பிளாக சொல்கிறேன். ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பயன்படுத்துறதை 3வது வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ரொம்ப அமைதியாக நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கும்போதும் பயன்படுத்த முடியும். ஏன்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஹீலிங்காக பயன்படுத்தும் போது இதுக்குன்னு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எப்பாவது நீங்கள் ரொம்ப ஆன்சைட்டியோடு இருக்கீங்க, அதாவது அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறீங்க, ரொம்ப கவலையாக இருக்கீங்கன்றப்பவும் பயன்படுத்தலாம். இல்லை மார்னிங் அண்ட் நைட்டில் உங்களுக்கு எப்போ தோணுதோ, எதை ஹீல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை எடுத்துகிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பயன்படுத்தலாம். இதை எழுதுகிற முறையிலையோ இல்லை மெடிடேஷன்லையோ இல்லை செல்ஃப் டாக் மாதிரி கூட பயன்படுத்த முடியும். பெட்டரான ப்ராசஸ்ன்றது தேவைக்கேற்றபடி ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அக்செப்டன்ஸ் லெவல். அதாவது நம்ம எல்லாரும் எல்லா பயிற்சி ஏற்றுக்க மாட்டோம் இல்லையா. சில பேருக்கு எழுதுனா புரியும், சில பேருக்கு வெறும் மனசுக்குள்ளே சொன்னாவே போதும். ஸோ அப்போது ஒவ்வொருத்தருக்கும் இந்த பயிற்சி மாறும். உங்களுக்கு எது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கற்றுக்க முடியும். முக்கியமாக இந்த மாதிரி ஹீலிங் பயிற்சிகளில் நம்பிக்கைன்றது அவசியம் கிடையாது. முதல்ல இதை பயன்படுத்தணும். தொடர்ந்து இந்த வேர்ட்ஸை நீங்கள் கொடுக்க தான் மாற்றங்கள் நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்ப்பீங்க. ஸோ நம்பிக்கை சார்ந்து பண்ணுற பயிற்சி இது கிடையாது. ஜஸ்ட் அந்த ப்ராக்டிஸை பண்ண மாற்றத்தை நீங்கள் பார்த்து இதை நம்பினா போதும். இது ஒரு சிம்பிள் பயிற்சி அப்படின்றனால ஏதாவது ஒரு இடத்துல லோ எமோஷன்ஸ் வந்ததுன்னா உடனே இந்த பயிற்சியை நீங்கள் அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லலாம். இதை எங்கே பயன்படுத்த முடியாது இல்லை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவேன்னா, அடுத்தவங்க பிரச்சனைகள் ஹீல் பண்ணுறதுக்கோ இல்லை அடுத்தவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை மாற்றுறதுக்கோ பயன்படுத்தாதீங்க. பொதுவாக எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியும் இன்னொருத்தருடைய ஃப்ரீவில்லை உடைச்சி மாற்றத்தை ஏற்படுத்தாது. முக்கியமாக இந்த மாதிரி ஹீலிங் பயிற்சி அப்படின்றது இன்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு ஆழமான பிரச்சனைகள் உள்ள வச்சுருக்கிறோமோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஹீலிங் பீரியட்ன்றது மாறும். ஸோ அதனால் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் அப்படின்ட்டு எதிர்பார்க்க முடியாது. இதை சொல்ல ஆரம்பித்த உடனே நமக்குள்ளே அந்த ஒரு ஆன்சைட்டி குறைஞ்சிரும், படபடப்பு நின்றும், உடனே மாற்றம் தெரியும் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு எனர்ஜி கிளென்சிங் ப்ராசஸ். இதை புரிஞ்சிக்க கொஞ்சம் லேட் ஆகும். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு உண்டான மீனிங் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அப்ளை பண்ணலான்றதையும் பேசிக்காக சொல்லியிருப்பேன். ஆனால் இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 3 பிரச்சனைகளை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு சரி பண்ணுறது. இப்போ நம்ம காமனாக பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு எப்படி சரி பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒப்போனோ இப்படி தான் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் புரிஞ்சுப்பீங்க. முக்கியமாக இதில் பயன்படுத்தக்கூடிய 4 ஸ்டேட்மெண்ட்ஸும் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால தமிழில் அதை மொழிபெயர்த்து எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுன்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை நீங்கள் எதை ஹீல் பண்ண நினச்சாலும் அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒப்போனோவை ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கான பல வழிகளை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒப்போனோ ஆல்ரெடி முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். நன்றி.